அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கு காயத்ரி. நான் முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு படிச்சிட்டு இருக்கேன். நான் இப்போ இன்னைக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஆசிரியர் பா மருதநாயகம். பா மருதநாயகம் இவர் ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருந்திருக்காரு. அப்புறம் ஆங்கில பேராசிரியராகவும் இருந்திருக்காரு. அப்புறம் இவர் ஒரு கல்வியாளர், மொழிபெயர்ப்பாளர், அப்புறம் பல நூல்களை எழுதியிருக்காரு. பல நூல்கள் மொழிபெயர்த்திருக்காரு. திறனாய்வாளர். இந்த மாதிரி பன்முக திறன் கொண்ட ஒரு ஆளுமை தான் பா மருதநாயகம். அவரை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட எனக்கு தெரிந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளப்பேன். இவர் உறையூர்ல மு பரமசிவம் வள்ளியம்மை அப்படிங்கிற இணையருக்கு மகனா பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா நாகராஜன். இவருடைய இயற்பெயர் அவங்க தாய் வைத்த பெயர். அதுக்கப்புறம் தான் இவருக்கு மருதநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததா சொல்றாங்க. இவங்க தாயினுடைய உறவினர் ஒருத்தர் நாகராஜர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல தென்னிந்தியால இருப்பூத்தி துறையூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தலைமை அறிவுரை அறிஞராக பதவி வகிச்சிருக்காரு. அவருடைய பேரை தாய் ஃபர்ஸ்ட் நாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அந்த பேர் இவருக்கு எது வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் தான் அந்த பேர் இவருக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மருதநாயகம் அப்படிங்கிற பேரை அவங்களுடைய தந்தை இவர் மேல் படிப்புக்கு போகும்போது மருதநாயகம் அப்படிங்கிற அவங்க பாட்டனாருடைய பேரை பள்ளியில கொடுத்து அதுக்கப்புறம் மருதநாயகம் அப்படிங்கிற பேர் தான் தமிழ் வரலாற்றுல இவருக்கு நிலை பெற்றுச்சு அப்படி சொல்றாங்க. மருதநாயகம் அவர்கள் ஒரு கல்லூரியில் 40 ஆண்டுகள் பணியாற்றிருக்காரு. இவர் தமிழ் வரலாற்றுல நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு, திறனாய்வு செஞ்சிருக்காரு. இப்படி அவர் 20 வருஷமா பணி புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவருடைய கல்வி தகுதிகள் பாத்தீங்கன்னா இவர் சென்னை பல்கலைக்கழகத்துல ஆங்கில இலக்கியத்திலும் முதுகலை பட்டம் பெற்றிருக்காரு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல தமிழ் இலக்கியத்துல முதுகலை பட்டம் பெற்றிருக்காரு. அப்புறம் அமெரிக்கா அவாய் பல்கலைக்கழகத்தில் அமெரிக்கா இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருக்காரு. இந்த மாதிரி பல மொழிகள்லயும் இவர் வல்லமை படைத்தவரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் திறனாய்வும் நிறைய பண்ணியிருக்காரு. அதுல தொன்ம திறனாய்வு பற்றிய ஆங்கில முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு. அப்புறம் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றிய தமிழ்ல முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் ஆங்கிலம், தமிழ், அமெரிக்க இலக்கியம் இப்படி அனைத்து இலக்கியங்களும் பல்கலைக்கழகங்கள்ல பட்டங்கள் பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் புதுவை பல்கலைக்கழகத்துல தான் பேராசிரியரா பணி புரிஞ்சிருக்காரு. இவர் அந்த பணியை முடிச்சுட்டு ஓய்வு பெற்ற போது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய கருத்தரங்கள் நடத்தியிருக்காரு. நிறைய சொற்பொழிவு ஆற்றிருக்காரு. அது எங்க நடத்திருக்காருன்னா அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆய்வு நிறுவனத்தின் இயக்குனராக 3 ஆண்டுகள் பணி புரிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் அதுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி செம்மொழி தமிழ் மத்திய நிறுவனத்தில் ஆய்வு தகஞ்சரா பணி புரிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மொரிஷியஸில் உள்ள மகாத்மா காந்தி உயர்கல்வி நிறுவனத்தின் பேரறிஞர் அண்ணா இருக்கை பேராசிரியராக அழைக்க பெற்று அண்ணா பத்தின நூல்கள் வெளிவர இவர் தான் காரணமா இருந்திருக்காரு. அதுக்கான திட்டப்பணிகள் இவர் தான் அமைச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கனடாவின் கால்ஸ்டன் பல்கலைக்கழகம், பிரெஞ்சு ரென்2 பல்கலைக்கழகம், ரீயூனியன் பல்கலைக்கழகம், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், ஜெர்மனியின் ஹெல்ட்வார்க் பல்கலைக்கழகம், அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், இந்த மாதிரி அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் நிறைய உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் சென்று இவர் சொற்பொழிவாற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வட அமெரிக்க தமிழ் சங்கனின் கூட்டமைப்பு பால்டிமோர், லாரோ, வாஷிங்டன் ஆகிய நகரங்களில் நடத்திய பன்னாட்டு கருத்தரங்கள் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா புறநானூறு, திருக்குறள், தனிநாயக அடிகளாரின் தமிழ் பணி தலைப்புகளில் அவரால் கட்டுரைகள் வழங்க பெற்றன அப்படி சொல்றாரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளுக்கு எல்லாம் சென்று சொற்பொழிவாற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு நூல்கள் பத்தி இவர் அதிகமா பேசியிருக்காரு. பாத்தீங்கன்னா திருக்குறள், புறநானூறு இது பத்தின கருத்தரங்கங்கள் தான் இவர் நிறைய நடத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல இருக்கிற நூலகத்திலையும், அது மட்டும் இல்லாம லண்டன் ஸ்விட்ச் நூலகத்திலையும் இந்த மாதிரி நூலகங்களுக்கு சென்று அங்க திருக்குறள் நூலை மொழிபெயர்த்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தமிழ் யாப்பிலக்கணம் பற்றி ஆய்வு நூலை பதிப்பித்தார். இவர் யாப்பிலக்கணத்துக்கான நூலை
பதிப்பிச்சிருக்காரு அப்படி சொல்றாங்க. சாகித்ய அகாதமி வெளியிட்ட தொகுதிகளில் இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழ் கவிதைகள், கட்டுரைகள், நாவல் பகுதிகள் பல இடம் பெற்றுள்ளன. அதாவது இவருடைய நாவல், கட்டுரை எல்லாம் எல்லாமே சாகித்ய அகாடமி அவங்க வெளியிட்ட புத்தகங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படி சொல்றாங்க. இவருடைய ஆங்கில, தமிழ், அமெரிக்க, கன்னட நாட்டு இலக்கியங்கள் பற்றி 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள். இவர் வந்து எல்லா ஆய்வு கட்டுரையும் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய பட்டங்கள் பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய நாடுகளுக்கு சென்று சொற்பொழிவு ஆற்றியிருக்காரு. அதாவது 200க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. நாவல் பகுதிகள் படையிலும் நாவலும் எழுதியிருக்காரு. அதாவது பன்முகத்திறன் எல்லாத்துலயும் வந்து இவர் வந்து எல்லாத்துலயும் ஈடுபட்டு புத்தகம் எழுதுறது, அது பதிப்பிடுறது, அது அந்த மாதிரி எல்லாத்துலயும் வந்து இவர் வந்து ஆளுமை பெற்றவரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருடைய ஆங்கில, தமிழ், அமெரிக்க நாட்டு கட்டுரைகள் பல இடம் பெற்றுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இவர் இதுவரை எழுதியுள்ள 14 நூல்களும் 19 தமிழ் நூல்களும் உலகளாவிய ஒப்பியல் பார்வை கொண்டவை. அதாவது இவர் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. ஆனா அந்த நூல்கள் வந்து உலகளவு புகழ் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவர் எங்கெல்லாம் பணி புரிஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுவை பல்கலைக்கழகத்தில் பல ஆண்டுகள் வந்து ஆசிரியர் பணி புரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆய்வு நிறுவனத்தில் வந்து இயக்குனரா 3 ஆண்டுகள் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. அப்புறம் சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்திலேயே இவர் பணிபுரிஞ்சிருக்காரு. இந்தியா மற்றும் மேலை நாடுகளில் வெளிவரும் ஆய்வு இதழ்கள் இவர் எழுதிய தமிழ், அமெரிக்க, கன்னட இலக்கியங்கள் தொடர்பான ஆய்வு கட்டுரைகள் வந்து நிறைய வந்திருக்கு. அதனால இவர் இந்த மாதிரி எல்லாம் பணிகள்லாம் நிறைய புரிஞ்சிருக்காரு அப்படி சொல்றாங்க. அதாவது 40 ஆண்டுகள் வந்து பேராசிரியராகவும் 20 ஆண்டுகள் வந்து புத்தகங்கள், நூல்கள் இந்த மாதிரி எழுதிட்டு அந்த நூல்களை வந்து மொழிபெயர்க்கிறது, கருத்தரங்கள் நடக்கிறது சொல்லிட்டு 60 ஆண்டுகளா தமிழுக்காக இவர் வந்து நிறைய பணிகள் செஞ்சிருக்காரு. இவர் எழுதிய நூல்கள்னு பாத்தீங்கன்னா கிழக்கும் மேற்கும், திறனாய்வாளர் தேப்போமி, புது பார்வையில் புறநானூறு, தமிழின் செவ்வியல் தகுதி, மேலை நோக்கில் தமிழ் கவிதை, வள்ளலார் முதல் சிப்பி வரை ஒப்பியல் வள்ளுவம் அப்படிங்கிற நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வடமொழி ஒரு செம்மொழியா அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. இங்கிலீஷ்ல வந்து குவைட்ஸ் ஃபார் மித் அப்படிங்கிறதும் இந்த மாதிரி நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்ல இருந்து ஆங்கிலத்தின் மொழிபெயர்த்த நூல்கள்னு பாத்தீங்கன்னா 1900 40 பாடல் வந்து ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்த்து செஞ்சிருக்காரு. அப்புறம் புறநானூறு முழுவதும் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. முதுமொழி காஞ்சி முழுவதும் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அப்புறம் வந்து பாரதியாருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் அவருக்கு பிடிச்ச பாடல்கள் மட்டும் மொழிபெயர்த்திருக்காரு. அதே போல பாரதிதாசனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல் அவருக்கு என்னென்ன பாடல் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் 20க்கு மேல் நூல்கள் எழுதியிருக்காரு சொல்றாங்க. குலோத்துங்கன் பத்தி அவருக்கு பிடித்த பாடல் மட்டும் இவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. இவருடைய பட்டங்கள் பாத்தீங்கன்னா என்னென்ன பட்டம் பெற்றிருக்காருன்னா, அதாவது ஆங்கிலம், தமிழ், அமெரிக்க இலக்கியம் இந்த 3 இலக்கியத்துல வந்து இவர் வந்து நிறைய பட்டங்கள் பெற்றிருக்காரு. அதுல வந்து சென்னை பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், அமெரிக்க நாட்டு ஹாவாய் பல்கலைக்கழகம் ஆகியவற்றிலும் வந்து இவர் வந்து பட்டங்கள் பெற்றிருக்காரு. தொன்ம திறனாய்வுக்காக இவர் வந்து ஒரு பட்டம் பெற்றிருக்காரு, முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு. அப்புறம் தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் ஒப்பியல் பார்வை அப்படிங்கிற ஆய்வு கட்டுரைக்காக புதுவை நடுவண் பல்கலைக்கழகம் வந்து நடுவண் பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டத்தை வந்து பெற்றிருக்காரு இவர் தான். அதாவது இந்த டி.லிட் பட்டம் வந்து புதுவை நடுவண் பல்கலைக்கழகம் வந்து மருதநாயகம் அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவருடைய புத்தகங்கள் பார்த்தோன்னா இவரின் முதல் நூலான கிழக்கும் மேற்கும் அப்படி என்பதன் மூலம் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மேற்கித்திய ஆங்கில இலக்கியங்களுடன் தமிழ் இலக்கியங்களை ஒப்பிட்டு தமிழ் இலக்கியங்கள் சிறப்பை உலகையே உணர்த்தினார். இவருடைய முதல் நூல் வந்து கிழக்கும் மேற்கும். அந்த நூல்ல வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் பத்தி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அதாவது ஆங்கில இலக்கியங்களோட தமிழ் இலக்கியங்களை வந்து ஒப்பிட்டு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. இந்நூலில் வந்து எதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு பார்த்தோன்னா, தொல்காப்பியர், பாரதியார், பாரதிதாசன், அரவிந்தர், எலியட் ஆகியோருடைய படைப்புகள் வந்து இந்த நூல்ல வந்து அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த கிழக்கும் மேற்கும் அப்படிங்கிற நூல்ல வந்து இத்தனை பேருடைய தொல்காப்பியம், பாரதியார் கவிதைகள் எல்லாமே, இலக்கணம், கவிதைகள் எல்லாத்தையும் பத்தியும், அது மட்டும் இல்லாம டி.எசு அப்புறம் ஹெலியட் இவங்களுடைய எல்லார பத்தியும் இவர் வந்து எழுதியிருக்காரு. இவர் எழுதிய கட்டுரைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பூர்வ
தீம் சாட்சியம், அயோத்திதாசரின் சொல்லாடல் அப்படிங்கிறது வந்து பா மருதநாயகம் எழுதிய கட்டுரை. அதுக்கப்புறம் இவருடைய தொன்ம தேடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க திறன் ஆய்வாளர், புதின ஆசிரியர், கவிஞர், அப்புறம் எலுஸ்லியின் திறனாய்வு நூல்களை இந்நூலில் ஆராய்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு தொன்ம தேடல் அப்படிங்கிறது வந்து ஒரு நூல். அதுல வந்து இது அமெரிக்க திறனாய்வு எல்லா பத்தியும் கருத்துக்கள் வந்து இவர் சொல்லியிருக்காரு. இவர் நியூயார்க்கு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியவர். அதாவது நியூயார்க்லயும் இவர் வந்து பேராசிரியர் பணியை புரிஞ்சிருக்காரு. உலக நாடுகள் பலவற்றிலும் சென்று ஆய்வு கட்டுரைகள் வழங்கினார். அதுலயும் வந்து இவருடைய புதினங்கள்லயே வந்து அமெரிக்க புதினங்கள்ல வந்து காதலும் இறப்பும் அப்படிங்கிற புதினம் வந்து உலக அளவுல வந்து ரொம்ப புகழ் பெற்றது சொல்றாங்க. அமெரிக்க புதினங்கள்லயும் உலக அளவு புகழ் பெற்றது காதல் இருக்கும். அதே தமிழ்ல வந்து இவர் எழுதின நூல்ல வந்து புகழ்பெற்ற முதல் நூல் வந்து கிழக்கும் மேற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லவ் அண்ட் டெத் இன் தி அமெரிக்கன் நாவல் அப்படிங்கிறது வந்து உலக அளவு புகழ் பெற்றது. இப்படிப்பட்ட பன்முகம் திறன் கொண்ட பா மருதநாயகம் பற்றி எனக்கு சொல்ல வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.